அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சனிக்கிழமை இந்த மாலை 6:30 மணியளவிலும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு மனமகிழ்ச்சியாக இயேசு கிறிஸ்துவினுடைய 969வது கர்த்தருடைய சத்தியம். அப்போஸ்தலன் பேதுரு என்ற ஒரு ஊழியக்காரர் சீஷன் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு காலமும் இடறி விட முடியாதபடி ஒரு விசுவாசம் எப்படி ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு கீவேர்ட்ஸ் விசுவாச வசனங்களை கொடுத்திருப்பார். எப்பொழுதுமே வாழ்க்கையில் பாடங்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் எல்லாத்தையும் கடந்து வந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்கள் சொல்கிறத நிச்சயமாக கேட்கணும். ஏன்னா இவர் ஒரு காலமும் இடறி விழ முடியாதபடி சில கீவேர்ட்ஸ் கொடுக்குறாருல, ஆனால் அவர் இடறி விழுந்தார், தோல்வியை சந்தித்தார், இயேசு கிறிஸ்துவே யார் என்று தெரியாமல் மறுதளித்தார். இப்போ எழுந்து வந்து இப்போ நம்மளுக்கு விசுவாச பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவர் சொல்கிற வார்த்தை தான், இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் வாழ்க்கையில் பெருகும். அது ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு. நம்மளுடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய அறிவை ஆண்டோடைய வசனம் நம்மளுக்கு கொடுக்கும். அந்த அறிவு அந்த ஜீவனுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணுமா. எல்லாருமே ஜாக்கிரதையாக தான் இருக்கும். ஏதேன் தோட்டத்தில் ஜாக்கிரதையாக தான் இருந்தாங்க. ஆனால் சாத்தான் தந்திரத்தோடு அவர்களை ஆதாம் ஏவாளை ஏமாற்றினான். ஸோ அதிக ஜாக்கிரதை என்பது வேற. இந்த அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து இந்த விசுவாசத்தோடு தைரியத்தை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும். சிலர் விசுவாசமாக இருப்பாங்க, தைரியம் இருக்காது. சிலருக்கு தைரியமாக இருப்பாங்க, ஆனால் விசுவாசம் இருக்காது. ஆனால் இங்கு விசுவாசத்தோட தைரியம் வேண்டும். ரெண்டாவது, தைரியத்தோடு நமக்கு ஞானம் வேண்டும். தைரியமாக இருக்கிறவன் ஞானமாக இருக்க மாட்டான், ஞானமாக இருக்கிறவன் தைரியமாக இருக்க மாட்டான். பார்த்துருக்கீங்களா? ஆனால் இங்கே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தைரியத்தோட ஞானம் வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. மிகப்பெரிய ஒரு பலசாலி சிம்சோன், எல்லாரை காட்டிலும் தைரியசாலி, பலவான். ஆனால் விசுவாசத்தில் வாழ்க்கையிலே தோற்று போனான். ஞானம் இல்லை. தன்னை ஒரு பெண் ஏமாற்றுறாங்க அப்படின்ற ஒரு ஞானம் கூட இல்லாமல் வாழ்க்கையிலே தோற்று போனான். ஆகவே இந்த ஞானத்தோட இச்சை அடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாலமோன் என்ற ஒரு ஞானி இருந்தார். ஞானத்தில் சிறந்தவனாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் இச்சை அடக்கம் அவனுக்கு இல்லை. வைப்பாட்டிகளை வைத்துக்கொண்ட ஒரு ராஜாவாக இருந்து அவ்வளோ ஞானத்தை, அவ்வளோ அறிவை இந்த பூமியிலே இச்சை அடக்கத்தில் சரியில்லாதனால் விக்கிரகத்தை வணங்கி வீணாய் போனார். ஆகவே இந்த இச்சை அடக்கத்தோடு தேவ பக்தியும் இருக்கணும். சிலர் இச்சைகளே இல்லாமல் இருப்பாங்க, ஆனால் பக்தியே இல்லாமல் இருப்பாங்க. என்ன பிரயோஜனம்? தேவ பக்தி, இச்சை அடக்கத்தோட தேவ பக்தி இருக்கணும். கர்த்தர் பக்திமானை தமக்காக தெரிந்து கொள்கிறாரா. நம்மளை தெரிந்து கொள்ளணும்னா நிச்சயமா நம்மளுக்கு பக்தி வேண்டும். பக்தியோடு சிலர் இருப்பான், ஆனால் மற்ற மனிதர்களிடத்திலே சமாதானமா, சந்தோஷமா, சகோதரர்கள்கிட்ட அன்பை, சகோதர சிநேகிதத்தை வணங்க மாட்டாங்க. சிலர் ஊழியக்காரர் இருக்காங்க, சகோதர சிநேகிதத்தை ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளுக்குள்ளே தான் காட்டுவாங்க. இப்போ நான் ஒரு ஊழியக்காரன் ஆகிட்டா ஒரு சபையில் எல்லார்கிட்டையும் பாகுபாடு இல்லாமல் நம்ம பழகணும். சகோதர சிநேகிதத்தில் அவன் தான் ஊழியக்காரன். நான் 2 பேருக்கு தான் ஊழியக்காரனாக இருப்பேன், 3 பேருக்கு தான் நான் ஒரு ஊழியக்காரனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்துக்குள்ளேயே இருப்பாங்க. அவங்க ஊழியக்காரர் கிடையாது. இப்போது தேவ பக்தியோட சகோதர சிநேகிதத்தை மட்டும் வைத்து கொண்டால் போகாது. அந்த சகோதர சிநேகிதத்தோடைய அன்பை கூட்டி வழங்க வேண்டுமா. அந்த அன்பு பெருகிக்கினே போதும். ஏன்னால் தேவன் அன்பாகவே இருக்கிறாரு. அன்பு இல்லாதவன் நீ எவ்வளோ விசுவாசமாக இருந்தும் பிரயோஜனம் கிடையாது, எவ்வளோ இச்சை அடக்கத்தில் இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது, எவ்வளோ தேவ பக்தியில் இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது, எவ்வளோ நீ ஞானமாக இருந்தும் பிரயோஜனம் கிடையாது, எவ்வளோ நீ தைரியமாக இருந்தும் பிரயோஜனமே கிடையாது. அன்பை கூட்டி வழங்க வேண்டும். இப்படி ஒன்றை ஒன்று சார்ந்து வழங்கக்கூடிய இந்த பக்திகளிலே, இந்த விசுவாசத்திலே, இந்த அன்பிலே, இந்த பொறுமையிலே, இந்த இச்சை அடக்கத்திலே, இந்த ஞானத்திலே ஒரு மனிதன் இருந்தால் அவன் ஒரு காலமும் இடறி விழ முடியாதபடி தேவ பக்தியில் சிறந்து விளங்கி இயேசு கிறிஸ்துவனுடைய பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி படைத்தவனாய் வாழ்வான். இந்த பைபிளில் வெற்றிசாலிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இது எல்லாத்திலையும் பர்ஃபெக்டாக இருந்து தான் கடந்து அந்த வெற்றியின் பாதையிலே போயிருப்பாங்க. ஆகவே தான் இந்த அப்போஸ்தலன், இந்த பேதுரு தன் வாழ்க்கையில் முன்ன இயேசு கிறிஸ்துவை யார் என்று தெரியாமல் பயந்து மறுதளித்தவர், தன் கடைசி காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் நீங்கள் அறைந்தீர்கள், அவர் நீதிமான், பரிசுத்தர், உன்னத தேவன், வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்தவர், மனிதனுடைய பாவங்களுக்காக மன்னிக்கிறதற்காக தன்னுடைய உயிரையும் ஜீவனையும் ரத்தத்தையும் கொடுத்தார்.
நான் அவருக்கு ஒரு ஊழியக்காரன், பாவியான மனிதன், என்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி தலைகீழாக சிலுவையில் அறைந்து இந்த அப்போஸ்தலன் பேதுருவை சாகடித்தார்கள். ஆகவே பாடத்தை கற்றுக்கொண்டு ஞானமாய், அறிவாய், தைரியமாய், இச்சை அடக்கத்திலே இருந்து தேவ பக்தியை பெற்றுக்கொண்டு சகோதர சிநேகிதத்திலே சிறந்து விளங்கிய ஊழியக்காரனாய் இந்த அப்போஸ்தலன் பேதுரு மாறினார். அந்த பாடங்களை நமக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் மூலம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். நாமும் அதை பின்பற்றி பிடித்துக் கொள்வோம். நாம் இடறி விழ முடியாதபடி ஒரு சிறந்த விசுவாசியாய் தேவனுக்குள்ளாக பரலோகத்திற்கு தகுதி பெறுவோம். கர்த்தருடைய வார்த்தைகள் தொடர்ந்து நாம் கேட்போம். கிருபையும் சமாதானமும் பெருகும். ஆசீர்வாதமும் ஞானமும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டியவைகளை கர்த்தர் நமக்கு அனுதினமும் தரும்படியாக நாளைய தினத்தில் வேறொரு தேவ செய்திகளோடு நான் உங்கள் சர்வெண்ட் ஆஃப் காட் சகரியா சதீஷ்குமார்.